பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கு முதல் பதக்கத்தை வென்றார் மனு பாக்கர். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்றார். பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் இந்திய வீராங்கனை ரமிதா ஜிண்டல் இறுதி சுற்றுக்கு முன்னேற்றம். இறுதி சுற்று வாய்ப்பை நூல் இழையில் தவறவிட்டார் தமிழக வீராங்கனை இளவேனில். பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் PV சிந்து வெற்றி. மாலத்தீவு வீராங்கனையை வீழ்த்தினார். துடுப்பு படகு போட்டியில் இந்திய வீரர் பன்வர் பல்ராஜ் காலிறுதிக்கு தகுதி. மறுவாய்ப்பு சுற்றில் 7.12 நிமிடங்களில் இலக்கை எட்டினார். ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றுள்ள இந்திய வீரர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். நாட்டு மக்களுக்கு மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். டெல்டா பாசன சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீர் திறப்பு. காவிரியில் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும். அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. டெல்லியில் பயிற்சி மையத்தில் மழைநீர் புகுந்து மாணவர்கள் 3 உயிரிழந்த விவகாரம். பலமுறை பாதுகாப்பு குறைபாடு குறித்து தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி போராட்டம். பயிற்சி மையத்தில் 3 மாணவர்கள் உயிரிழப்பிற்கு ஒட்டுமொத்த நிர்வாக சீர்குலைவே காரணம் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மோசமான நகரமைப்பு திட்டம் மற்றும் பாதுகாப்பற்ற கட்டுமானத்தால் குடிமக்களின் உயிர் பறிபோகிறது என்றும் விமர்சனம்.